தேவனோடு நமக்கு இருக்கிற உறவில் நாம் வளர்ந்தால் அந்த உறவு நித்தியத்திற்கும் நிலைத்திருக்கும். அப்படிப்பட்ட உறவை பெற்றுக்கொள்வதற்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய எல்லா உறவுகளும் நம் மரணத்துடன் முடிந்துவிடும். ஆனால் தேவனுடைய ஆசைப்படி வாழ விரும்புகிறவர்களை தம்மோடு நித்தியத்திற்கும் வைத்துக்கொள்ள தேவன் ஆசைப்படுகிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு மரணம் என்பது முடிவு அல்ல. எப்போது இறந்தாலும் ஒரு நாள் அவர்களை உயிரோடு எழுப்பி தம்மோடு வைத்துக்கொள்ளப் போகிறார். தேவனோடும் அவரை விரும்புகிறவர்களோடும் நமக்கு இருக்கிற உறவு நித்தியத்திற்கும் நிலைத்திருக்கும். ஜெபம் பண்ணுவோம். எவருக்கும் பொல்லாங்கு செய்யாத அன்பால் நிறைந்தவரே, இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. அதை புரிந்து கொண்டவர்களாக உலகத்தின் மக்கள் மேல் நாங்கள் அன்பு காட்டுவதன் மூலமாக உம்மிடத்தில் உண்மையான அன்பு காட்டுகிறவர்களாக நாங்கள் மாறுவதற்கு எங்களுக்கு உதவி செய்தரலும். நீர் காட்டுகிற பாதையில் செல்வதற்கு தேவையான எல்லா வல்லமையையும் நீரே எங்களுக்கு தாரும். எங்களை தகுதிப்படுத்தும். எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி மத்திய பிரதேசத்தில் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. நீமச் என்கிற மாவட்டத்தில் ரன்பூர் என்று ஒரு கிராமம் இருக்கிறது. அங்கே சிறுவர்களுக்கான பள்ளிக்கூடம், அதில் 20 குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது மிகப்பெரிய தேனீ கூட்டம் ஒன்று வந்தது. அந்த தேனீ கூட்டம் பிள்ளைகளை தாக்கினால் பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள். அந்த மையத்தின் சமையல் ஊழியராக காஞ்சன்பாய் மேக்வால் என்பவர் இருந்தார். அந்த பெண்மணி உடனடியாக அங்கே இருந்த பாய்களை எடுத்துக்கொண்டு அந்த பிள்ளைகளை மூடி அவர்களை தூக்கி கொண்டு அல்லது நடத்தி கொண்டு பத்திரமான இடத்திற்கு சென்றார். தேனீக்கள் அந்த பிள்ளைகளை தாக்காத வண்ணம் தேனீக்களுக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் இடையே அந்த பெண்மணி நின்றார். தேனீகள் அவரை கொட்டின. 20 பிள்ளைகளையும் பத்திரமான இடத்திற்கு கொண்டு சேர்த்து விட்டார். அதற்கு பிறகு மயங்கி விழுந்து விட்டார். காஞ்சன்பாயை மருத்துவமனைக்கு எடுத்து சென்றபோது அவர் ஏற்கனவே மரித்து விட்டார் என்று சொல்லப்பட்டது. இந்த அம்மையார் தான் ஒரு பாதுகாப்பான இடத்தில் இருந்து கொண்டு நீங்கள் எல்லோரும் இங்கே ஓடி வாருங்கள், இங்கே ஓடி வாருங்கள் என்று அழைத்திருக்கலாம். ஆனால் அப்படி செய்யும்போது யாரேனும் பிள்ளைகள் அதிகமாக பாதிக்கப்பட்டால் என்ன செய்வது? எனவே தேனீக்களுக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் இடையே நின்று அந்த பெண்மணி தன்னுடைய உயிரை விட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. இப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். இயேசுவின் தன்மையை தங்களுடைய செயலிலே வெளிப்படுத்தினவர்கள். இந்த படத்தில் இருக்கிற பெண்மணிய பெயர் அனன்யா பால் டோட்மணி. அசாமில் உள்ள லம்டிங் என்கிற நகரத்தைச் சேர்ந்த பெண். இவர் பள்ளிக்கூடத்தில் படித்து கொண்டிருந்த சமயத்தில் ஒரு கடைக்காரர் படிக்காத ஒரு பெண்ணை ஏமாற்றியதை பார்த்தார். அந்த பெண் 20 ரூபாய் தாளை கொடுத்து பொருள் வாங்கிய பிறகு நீ 10 ரூபாய் தான் கொடுத்தாய் என்று அந்த கடைக்காரர் வாதிடுவதை பார்த்தார். படிப்பறிவு இருந்தால் இப்படி ஏமாற்றப்பட வேண்டிய அவசியமில்லையே என்று இந்த பெண் நினைத்தாளாம். ஒரு நாள் இவருடைய அப்பாவை கடத்தி விட்டார்கள். பணம் கொடுத்தால் அப்பாவை விடுதலை செய்வதாக சொன்னார்கள். கடைசியில் பணம் கொடுத்து அப்பாவை அழைத்து வந்தார்கள். இப்படி ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையில் வந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அந்த பெண்மணி மாற்றி யோசித்தாள். அனன்யாவின் எண்ணம் வேறு விதமாக இருந்தது. பணம் இல்லாததினால் தானே இப்படி கடத்துகிறார்கள். இவர்கள் படித்து நல்ல வேலை செய்தால் வித்தியாசமாக இருப்பார்கள் அல்லவா என்ற தீர்மானத்துடன் படித்து முடித்த பிறகு அந்த கிராமத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் படிப்பதற்கான ஏற்பாட்டை செய்தார். அநேக இடங்களிலே இப்பொழுது கல்வி மையங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். வாசித்தல், எழுதுதல், கதை கேட்டல் போன்றவற்றை வருகிற பிள்ளைக்கு நடத்துகிறார்கள். இந்த குழந்தைகளில் சிலர் அந்த மையத்திலேயே தங்கிவிடுகிறார்கள். குழந்தைகள் மாத்திரமல்ல, குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்ட தாய்மார்கள் கூட தற்காலிகமாக தங்குவதற்கான வசதிகள் இவர் ஏற்படுத்தி இருக்கிற மையங்களில் இருக்கின்றன. கிட்டத்தட்ட 160 மையங்கள் பழங்குடி மக்கள் மத்தியில்
உருவாக்கியிருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட மக்களும் இன்றைக்கு இருக்கிறார்கள். ஆனால் இன்று எல்லோரும் இப்படி இருக்கிறார்களா? இன்றைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? எல்லா காலங்களிலும் இதுபோன்ற நல்லவர்களும் இருக்கிறார்கள், மற்றவர்களை கொடுமைப்படுத்துகிற கெட்டவர்களும் இருக்கிறார்கள். நல்லவர்களின் எண்ணிக்கை குறையும் போது தேவன் நேரடியாக தலையிடுகிறார். நோவாவின் காலத்தில் சிந்தனையின் தோற்றமே மோசமானதாக இருக்கிறது என்பதை பார்த்த ஆண்டவர் நோவாவின் குடும்பத்தை தவிர மற்ற எல்லோரையும் அழித்தார். லோத்து தங்கியிருந்த சோதோமையும் அதை சுற்றியில் இருந்த பட்டணங்களையும் தேவன் அழித்த போது லோத்தின் குடும்பத்தை மாத்திரம் பத்திரமாக பாதுகாத்தார். இனியும் தாங்காது என்று சொல்கிற நிலைக்கு ஒரு நகரமோ ஒரு தேசமோ உலகமோ செல்லும்போது அங்கே இருக்கிற நல்லவர்களை ஆண்டவர் பத்திரமாக பாதுகாத்து கொண்டு மற்றவர்களை அழித்து விடுகிறார். இதை நாம் மனதில் எப்போதும் வைத்திருக்க வேண்டும். இயேசுவின் காலத்தில் இந்த மக்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? வெளிப்புறத்தில் அவர்கள் மிகவும் நல்லவர்கள், மதப்பற்றுள்ளவர்கள், பலிகள் செலுத்தினார்கள், ஓய்வு நாளை ஆசரித்தார்கள், வேதத்தை ஆராய்ந்தார்கள், தசமபாகம் கொடுத்தார்கள், சடங்காச்சார தூய்மையை கடைபிடித்தார்கள், ஜெபித்தார்கள், உபவாசம் பண்ணினார்கள். அப்படித்தானே ஒரு பரிசையும் ஜெபித்ததாக ஆண்டவர் சொல்கிறார். அங்கே நிற்கிற ஆயக்காரனைப் போல நான் இல்லை என்று தன்னை பெருமையாக அவன் நினைத்து கொண்டான். இவற்றையெல்லாம் செய்த அவர்கள் நியாயப்பிரமாணத்தின் நோக்கமான உறவையும் அன்பையும் புறக்கணித்தார்கள். இன்றைக்கும் கூட கிறிஸ்தவ சமுதாயத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அன்றைக்கு தேசத்தில் மத அக்கறை இல்லை என்பது பிரச்சனை இல்லை. மதத்தின் மேல் அக்கறையோடு இருந்தார்கள், சடங்குகளை எல்லாம் கடைபிடித்தார்கள். உள்ளார்ந்த மாற்றத்திற்கு பதிலாக வெளிப்புற சடங்காக மதம் மாறி இருந்தது. மக்களை ஒன்றுபடுத்துவதற்கு பதிலாக பிரிவினையை வளர்த்தது. அன்பு இல்லாமல் பதவி, அந்தஸ்து, அதிகாரம் முக்கியமாக தெரிந்தது. தேசம் திருந்த மறுத்தது. அங்கே இரக்கமும் நீதியும் இல்லை என்கிற நிலை இருந்தது. அதனால்தான் அடிபட்டு கிடந்த ஒரு மனிதனை பார்க்காமல் ஆசாரியனும் லேவியனும் சென்றதாகவும், அவர்களால் இழிவானவர்களாக கருதப்பட்ட சமாரியரில் ஒருவன் அந்த அடிபட்ட மனிதனுக்கு உதவி செய்ததாகவும் இயேசு சொன்னார். மனிதர்கள் மேல் நமக்கு அக்கறை இருக்கிறதா என்பது மிகவும் முக்கியமான காரியம். இஸ்ரவேல் தேசத்தை குறித்து தேவனுடைய ஆசை இப்படிப்பட்டதாகத்தான் இருந்தது. கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று என்று சொல்கிறார். இப்படி எடுத்து வாருங்கள் என்று யாராவது தேவனுடைய சார்பாக பேசினால் அவர்கள் கொலை செய்தார்கள். மனித உறவையும் ஒதுக்கினார்கள், தேவனுடைய உறவையும் ஒதுக்கினார்கள். அவர்களுக்கு அவருடைய கொள்கை பெரியதாக தெரிந்தது. இதனால் என்ன நடக்கும் என்று இயேசு சொன்னார் தெரியுமா? யுத்தங்கள் நடக்கும், ஜனத்துக்கு விரோதமாக, ராஜ்யத்துக்கு விரோதமாக ஒருவருக்கொருவர் சண்டை போடுவார்கள், பஞ்சங்கள் உண்டாகும். ஆம், சண்டை நடந்தால் அதற்கு பிறகு பஞ்சம் தானே வரும். இப்போதும் கூட அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் யுத்தம் நடந்ததினால எல்லா இடங்களிலும் விலைவாசி உயர்வதை நாம் பார்க்க முடிகிறது. கொள்ளை நோய்கள் வரும், பூமி எதிர்ச்சிகள். இன்றைக்கு கூட தென் அமெரிக்காவில், வெனிசுவேலாவில் பூமி எதிர்ச்சி ஏற்பட்டதான செய்தி வருகிறது. அநேகம் கள்ளத்திற்கு தரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். இவையெல்லாம் ஏன் வருகின்றன என்று ஆண்டவர் சொன்னார் தெரியுமா? தேவனோடும் மனிதரோடும் நல்ல உறவு இல்லை. சடங்குகளை முக்கியப்படுத்தினவர்கள் மனிதர்களை முக்கியப்படுத்தவில்லை. உறவு இல்லாத சடங்குகளினால் ஏதாவது பிரயோஜனம் இருக்கிறதா? ஆலயத்தை காட்டி சீஷர்கள் பெருமைப்பட்டார்கள். எவ்வளவு அழகான ஆலயம் என்று இயேசுவிடத்தில் சொன்னபோது அவர் சொன்னார், ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு இவை இடிக்கப்பட்டு போகும் என்று சொன்னார். சீஷர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? அவர்களால் எருசலேமின் அழிவையும் உலக அழிவையும் வித்தியாசப்படுத்தி பார்க்க முடியவில்லை. எருசலேம் அழிந்தால் உலகம் அழிந்துவிடும் என்றுதான் நினைத்தார்கள். அதனால் தொடர்ந்து கேட்டார்கள், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். அப்போதுதான் இந்த யுத்தங்களை பற்றியெல்லாம் சொன்னார். எருசலேம் அழிவு நடந்தது கிபி 70.
இப்பொழுது வருடம் கிபி 2026. எருசலேம் அழிந்தவுடனே உலகம் அழிந்து விடவில்லை. ஆனால் இரண்டிற்கும் ஒரே பதிலை இயேசு சொன்னதற்கு காரணம் என்ன? ஒரு தேசம் அழிவதற்கு என்ன காரணம் இருக்க முடியுமோ அதே காரணங்கள் உலகம் முழுவதும் ஏற்படும் போது உலகமும் அழிந்து போகும். இந்த நியாய தீர்ப்பு நாளை கர்த்தருடைய நாள் என்று பழைய ஏற்பாடு சொல்கிறது. இந்த கர்த்தருடைய நாள் எல்லா தேசங்களுக்கும் வரும் என்று எசேக்கியேலிலே நாம் வாசிக்கிறோம். யோவேல், ஆமோஸ், செப்பனியா புத்தகங்களில் இஸ்ரவேல் தேசத்திற்கு நடந்த நியாய தீர்ப்பை பற்றி தேவன் முன்னுரைத்திருக்கிறார். அதை பற்றி பேசும்போது கர்த்தருடைய நாள் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. முதலில் நேபுகாத்நேச்சார் காலத்தில் எருசலேம் நகரம் அழிக்கப்பட்டது. அநேகர் சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். பின்பு தீத்துராயன் காலத்தில் நடந்தது. இந்த இரண்டு விதமான நியாய தீர்ப்புகளையும் கர்த்தருடைய நாள் என்கிற வார்த்தை இந்த தீர்க்கதரிசன புத்தகங்களில் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. கடைசி காலம் என்ற ஒரு வார்த்தையை நாம் பல சமயங்களில் பயன்படுத்துகிறோம். கடைசி காலம் என்ற மாத்திரத்தில் ஆண்டவர் வரப்போகிற நாள் என்று நாம் எடுத்துக்கொள்கிறோம். இந்த வசனத்தை பாருங்கள், எபிரேயர் 9:26. அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனால பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். இந்த கடைசி காலம் எது? 2026 இல்லை, 1ஆம் நூற்றாண்டு. 1ஆம் நூற்றாண்டையே வேதாகமம் கடைசி காலம் என்று அழைக்கிறது. இயேசு மரித்த அந்த காலமே கடைசி காலம்தான். எப்படி? அது அன்றிருந்த இஸ்ரவேல் தேசத்திற்கு கடைசி காலம். எனவே கடைசி காலம் என்று சொல்லும்போது அது உலகத்திற்கு கடைசி காலமாக இருக்கலாம், தேசத்திற்கு கடைசி காலமாக இருக்கலாம், ஏன் தனிநபருக்கு கூட கடைசி காலமாக இருக்கலாம். அக்கிரம அளவு என்று தேவன் ஒரு அளவு வைத்திருப்பதாக வேதாகம் நமக்கு காட்டுகிறது. அந்த அக்கிரம அளவு நிரம்பும் போது அழிவு ஏற்படுகிறது. அந்த அழிவு தனிநபருக்கு இருக்கலாம், தேசத்திற்கு இருக்கலாம், உலகம் முழுவதற்கும் இருக்கலாம். எனவே அக்கிரம அளவை நிரப்புகிறவர்களாக நாம் இல்லாமல் அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். உலகம் முழுவதும் மோசமான நிலைக்கு வரும்போது அது உலகத்திற்கு கடைசி காலம். இப்போதும் கூட நல்லவர்கள் இருக்கிறார்கள் என்பதைத்தான் முதலில் 2 சம்பவங்கள் மூலமாக காட்டினேன். அநேக நல்லவர்கள், மனிதரை நேசிக்கிறவர்கள் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறார்கள். மதத்தைச் சேர்ந்தவர்கள் தாங்கள் மாத்திரம்தான் யோகியர்கள் என்று பறைசாற்றி கொண்டிருக்கிற சமயத்தில் அநேகர் மனிதர்களை நேசிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். அதனால்தான் இயேசுவானவர் கூட நாசரேத் ஊரில் பேசிய போது சாரிபாத் ஊரில் இருந்த அந்நிய தேசத்து விதவையை குறித்தும் சீரியாவில் இருந்த நாகமானை குறித்தும் புகழ்ந்து பேசினார். லேவியரும் ஆசாரியரும் கண்களை திருப்பிக் கொண்டு சென்றபோது அங்கே வந்த சமாரியனை குறித்து பேசுகிறார். தேவனுடைய விருப்பம் அதுதான். தேவனுக்கு பிரியமாக நாம் வாழுதல் என்பது மனிதரை நேசிக்கிற வாழ்க்கையாகும். மனிதனை நேசிக்கிற வாழ்க்கை இல்லாமல் எவ்வளவுதான் நமக்கு வேதாகமம் தெரிந்திருந்தாலும் அது பிசாசுக்கு வேதம் தெரிந்திருப்பது போல்தானே அன்றி தேவனுடைய பிள்ளை என்று நாம் பார்க்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகள் பூமியில் வருகிற ஆபத்துகளை குறித்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதை எதிர்பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை, அதை குறித்து யோசித்து சோர்ந்து போக வேண்டிய அவசியமும் இல்லை. பூமி முழுதும் பிரச்சனை வருகிறது என்று சூழ்நிலை வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார். உங்கள் மீட்பு சமீபமாக இருக்கிறது, எனவே நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். பிரச்சனை என்று நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. இவைகள் எல்லாம் ஆண்டவர் வரப்போகிறார் என்பதை நமக்கு காட்டுகிறது. தனிநபருக்கு 2 விதங்களில் கடைசி காலம் வரலாம். நமக்கும் கூட இதுபோல கடைசி காலம் வரலாம். திருந்த போவதில்லை என்கிற நிலை வரும்போது அது கடைசி காலம். மரணம் நேரிட்டாலும் அது கடைசி காலம். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதை யாக்கோபு சொல்கிறார். கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது. அதனால் நமக்கு கடைசி காலம் எப்போது வேண்டுமானாலும் வரலாம். தெரிந்து விட்டால் நல்லது. கிமு 721 வடதேசமாகிய இஸ்ரவேல் அசிரியாவால் அழிக்கப்பட்டது. சமாரியாவிலிருந்து கிட்டத்தட்ட 27,290 பேரை
சிறைப்பிடித்து சென்றார்கள். கிமு 702 ஆண்டில் இன்னொரு அசிரிய அரசன் பென்யமின் கோத்திரத்தின் பகுதியில் யுத்தம் செய்தான். திரையில் தெரிகிற படத்தை பாருங்கள். 1 என்பது எப்ராஹிம், 2 என்பது பென்யமின், 3 என்பது மனாசே கோத்திரம். 1ம் 3ம் ஏற்கனவே அசீரியர்களால் கைப்பற்றப்பட்டாயிற்று. 2இல் யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வழியாகத்தான் அசீரியர்கள் வருகிறார்கள். வரலாற்றை பார்க்கும்போது அசீரியர்கள் 2 பாதையில் வந்ததாக தெரிகிறது. 1 பென்யமின் வழியாக. இதை ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 10ஆம் அதிகாரம் சொல்கிறது. வரலாற்று காரியங்களை பார்க்கும்போது பெலிஸ்தியர்கள் இருந்த பகுதிகளில் கடற்கரை ஓரமாக வந்து அதற்கு பிறகு எருசலேமை முற்றுகையிட்டதாக தெரிகிறது. சரி, எப்படியும் இருக்கட்டும். அநேகர் அழிக்கப்பட்டார்கள். யூதா தேசத்திலும் அநேகர் அழிக்கப்பட்டார்கள். 42 பட்டணங்களை பிடித்ததாக சனகிரி கொக்கரித்தான். இந்த சமயத்தில் எழுதப்பட்ட ஒரு பாடல் தான் சங்கீதம் 80. அந்த சங்கீதத்தில் அவர் சொல்வதை பாருங்கள். எப்ராஹிம், பென்யமின், மனாசே என்பவர்களுக்கு முன்பாக நீர் உமது வல்லமையை எழுப்பி எங்களை ரட்சிக்க வந்தருளும். இஸ்ரேல் மக்கள் வனாந்தரத்தின் வழியாக சென்றபோது ஆசரிப்பு கூடார பொருட்களுக்கு பின்னராக இந்த 3 கோத்திரங்களும் நடந்து வந்தன. அதுபோல எங்களை நடத்தும் ஆண்டவரே, எங்களுக்கு வல்லமை தாரும் என்று இந்த சங்கீதக்காரன் எழுதவில்லை. உமது வல்லமையை எழுப்பி நீர் எங்களை ரட்சிக்க வந்தருளும் என்று ஜெபிக்கிறார். மற்றவர்களுக்கு தண்டனை வந்துவிட்டது, நீர் எருசலேமை காப்பாற்றும். அதற்காக அவர் ஜெபிக்கிற ஜெபத்தை பாருங்கள். தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும். நீர் எங்களை திருப்பும். நாங்களாக திரும்புவது என்பது நடக்கிற காரியம் இல்லை. உமது முகத்தை நீர் எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது நாங்கள் காப்பாற்றப்படுவோம். எங்களை உயிர்ப்பியும், அப்பொழுது உமது நாமத்தை, உமது குணத்தை நாங்கள் தொழுது கொள்வோம் என்று சொல்கிறார். நாமம் என்பது குணம். அப்படிப்பட்ட குணத்தை உடையவர்களாக நாங்கள் மாறுவோம். தொழுகை என்பது வாரத்தில் ஒரு நாள் மாத்திரம் நடக்கிற ஒன்று அல்ல, அல்லது நம்முடைய ஜெப நேரங்களில் மாத்திரம் நடப்பதும் அல்ல. தொழுதல் என்றால் பணிதல். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு செயலிலும் தேவனை முன்னிறுத்து அவர் என்ன சொல்கிறாரோ அதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அவருக்கு முன்பாக பணிவது தான் தொழுது கொள்ளுதல். அவருடைய குணத்தை நாம் தொழுது கொண்டோம் என்றால், அவருடைய குணத்திற்கு முன்பாக நாம் பணிந்தோம் என்றால், அவரை போன்றவர்களாக நாம் மாறுவோம். இதை நாம் நன்றாக புரிந்து கொண்டால் நமக்கு எவ்வளோ நன்றாக இருக்கும். தேவன்தான் நம்மை மாற்ற வேண்டும் என்றால் எல்லோரையும் அவர் மாற்றிவிடலாமே என்று நீங்கள் கேட்கலாம். அதற்கு நம்முடைய அனுமதி தேவை. அந்த அனுமதியைத்தான் இந்த சங்கீதக்காரன் தன்னுடைய சங்கீதத்தின் மூலமாக கொடுக்கிறார். நீர் செயல்படும் ஆண்டவரே என்று தன்னை ஒப்படைக்கிறார். நீங்களும் ஒப்படைத்து பாருங்கள். உங்களுக்கு ஒருவேளை தண்டனை வந்திருக்கலாம், அல்லது மற்றவர்களுக்கு தண்டனை வரலாம். ஆனால் நீங்கள் மீதமானவர்களாக ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் அவரை அழைக்க வேண்டும். அப்படி தெரிந்தினால் எப்படிப்பட்ட நன்மை நமக்கு கிடைக்கும் தெரியுமா? முகமுகமாய் தேவனோடு நித்திய உறவு வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? நித்திய ஜீவனை அடையும்படிக்குத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அதற்கு தேவனுடைய குமாரனை விசுவாசிக்க வேண்டும். அதாவது அவருடைய தன்மை சரிதான் என்பதை நாம் புரிந்து கொண்டு அதே விதமான தன்மையுடையவர்களாக மாறுவதற்கு நம்மை ஒப்படைக்க வேண்டும். அவர் சகலத்தையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார் என்று பிரசங்கி 3:11 நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். உலகத்தையும் என்பதற்கான வார்த்தையை நித்தியத்தையும் என்று மொழிபெயர்க்கலாம். நித்தியம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது. எல்லோரும் அவரவர்கள் வேலையை பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு சிலர் நித்தியத்தை தேடுகிறார்கள். மற்ற உலக காரியங்களை தேடுகிறவர்களுக்கு உண்மையான சமாதானம் கிடைக்காது. உள்ளத்திற்கு தேவன் நித்தியத்தை வைத்திருப்பதால் அவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு தான் சந்தோஷம், சமாதானம் கிடைக்கும். நம்முடைய குடியுரிமை பரலோகத்தில் இருக்கிறது என்று பவுல் எழுதுகிறார். மறுபடியும் தமிழ் வேதாகமத்தில் குடியிருப்பு என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். அதை குடியுரிமை என்று மொழிபெயர்த்திருக்கலாம். அதாவது நம்முடைய தேசம் இந்த தேசம் இல்லை, நம்முடைய சொந்த தேசம் இந்த உலகம் இல்லை. நம்முடைய குடியுரிமை பரலோகத்தில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வருவதற்காக நாம் காத்திருக்கிறோம். அப்படி வரும்போது தம்முடைய வல்லமையான செயலின்படி நம்முடைய அற்பமான சரீரத்தை மகிமையான சரீரமாக மாற்றுவார். தேவனை பார்க்க வேண்டும் என்று மோசே ஆசைப்பட்ட போது, உன்னால் என்னை பார்க்க முடியாது, பார்த்தால் இறந்து போவாய் என்று சொன்னார். இந்த சரீரம் மறுரூபமாகி மாறிய பிறகு
தேவனை நாம் பார்க்கலாம். அப்போது எப்படி இருக்கும்? மனுஷரிடத்தில் தேவன் வாசம் பண்ணுவார். நாம் எல்லாரும் அவருடைய ஜனமாக இருப்போம். அவர்கள் நம்முடைய தேவனாக இருப்பார். நம் கண்ணீரை துடைப்பார். மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை. ஆம், நமக்கு கண்ணீர் உண்டாக்கக்கூடிய அனைத்தையும் ஆண்டவர் நீக்குவதன் மூலமாக நம்முடைய கண்ணீர் யாவையும் அவர் துடைக்கிறார். நாம் ஜெயம் கொண்டால் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்போம். உறவின் வார்த்தைகளை ஆண்டவர் பேசுவதை பாருங்கள். நித்திய காலமாக தேவனுடைய பிள்ளைகளாக அவரோடு நல்ல உறவில் இருக்கப் போகிறோம். இந்த வசனங்கள் சத்தியமானவை, அதாவது நம்பத்தகுந்தவை, உண்மையானவை. ஆம், அது பொய்யில்லை. அப்படித்தான் வேதம் நமக்கு சொல்கிறது. உயிர்த்தெழுதல் நடந்த பிறகு பிரபஞ்சத்தில் ஒரு பெரிய மாற்றம் நிகழப்போகிறது. அந்த நிகழ்ச்சி ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் என்று வேதாகமம் அழைக்கிறது. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்தில் ஒரு மணவாட்டி வருகிறாள். மணவாட்டி என்ற மாத்திரத்தில் அது திருச்சபை தான் என்ற முடிவுக்கு நாம் வந்து விடுகிறோம். இந்த வசனத்தை நன்றாக பாருங்கள். ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியார் பரிசுத்த நகரம். இந்த பரிசுத்த நகரம் சர்வலோகத்திற்கும், இந்த பிரபஞ்சம் முழுவதற்கும் தலைநகரமாக ஆகப் போகிறது. அந்த நிகழ்ச்சியைத்தான் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் என்று வேதாகமம் அழைக்கிறது. புதிய தலைநகரம் அது பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறது. தேவன் அங்கிருந்து ஆளுகை செய்யப் போகிறார். ஆளுகை செய்யப் போகிறவரை ஆட்டுக்குட்டியானவர் என்று ஏன் சொல்ல வேண்டும்? ராஜா என்று சொல்லிவிட்டு போக வேண்டியது தானே? இல்லை, அவருடைய ஆளுகை எப்படிப்பட்ட ஆளுகை என்பதை இந்த வார்த்தை காட்டுகிறது. தன்னுடைய அதிகாரத்தினால், அதிகார பலத்தினால் ஆட்சி செய்கிறவர் இல்லை. அவர் அன்பினால் ஆட்சி செய்கிறவர். தன்னைத்தானே பலியாக கொடுத்த ஆட்டுக்குட்டியானவர் அவர். எனவே அன்பின் அடிப்படையில் அவர் ஆட்சி செய்ய போகிறார். எப்படிப்பட்ட ஒரு உறவை இந்த வார்த்தைகள் நமக்கு காட்டுகின்றன என்று பாருங்கள். தன்னையே ஒப்படைத்த ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டியின் மனைவியாக தலைநகரம், அதாவது ஆண்டவருடைய நிர்வாகம் எப்படிப்பட்டதாக இருக்கப் போகிறது என்று காட்டுகிறார். அங்கே நாம் எல்லாம் அழைக்கப்பட்டவர்களாக காணப்படுகிறோம். அந்த புதிய எருசலேமின் ஆளுகை எப்படி இருக்கும்? அங்கே தேவாலயம் இல்லை. ஏனென்றால் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியன் தேவையில்லை, சந்திரன் தேவையில்லை. ஏனென்றால் தேவனுடைய மகிமையை அதை பிரகாசிப்பித்தது. ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்தில் நடப்பார்கள் என்று வேதாகமம் சொல்கிறது. புதிய விதமான ஆளுகை நடக்கப் போகிறது. அந்த ஆளுகை பூமிக்கு உரியது மாத்திரமல்ல, இந்த பிரபஞ்சம் முழுவதற்கும் உரியது. என்ன ஒரு மேன்மையான ஒன்றை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். இந்த கல்யாண விருந்தில் யாரெல்லாம் பங்கு பெற முடியும்? ஒரு உண்மையிலே ஆண்டவர் சொன்னார். ஒரு ராஜா கல்யாணத்துக்கு ஆயத்தம் செய்தார். வந்தவர்களுக்கெல்லாம் புதிய ஆடை கொடுத்தார். ராஜா விருந்து நடக்கிற இடத்திற்கு வந்தபோது ஒரு மனுஷன் அவர் கொடுத்த அந்த கல்யாண வஸ்திரத்தை உடுத்தாமல் இருந்தான். எப்படி வந்தாய் இங்கே என்று கேட்கிறார். அவன் பேசாமல் இருந்தான். அவனை வெளியே தள்ளி விடுகிறார்கள். என்ன ஆடை? கிறிஸ்துவ நீதியாகிய உடை. யோசுவா என்கிற பிரதான ஆசாரியன் தேவனுக்கு முன்பாக அழுக்கு வஸ்திரம் அணிந்தவனாக இருந்த சமயத்தில் சாத்தான் அவனை குற்றம் சாட்டி கொண்டிருந்தான். அப்பொழுது அவனுக்கு அவனுடைய அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போட்டு புதிய வஸ்திரத்தை உடுத்தி தலையிலே தலைப்பாகி வைக்கும்படியாக ஆண்டவர் சொல்கிறார். இதுதான் இந்த கல்யாண வஸ்திரம். நம்முடைய முயற்சியினால் வாழ்கிற ஒரு வாழ்க்கை இல்லை. தேவன் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதினால் நமக்கு கிடைக்கிற பரிசுத்த வாழ்க்கை. அப்பொழுது தேவனோடு நமக்கு ஏற்படுகிற உறவினால நம்முடைய செயல்களும் மாறுதல் அடைகின்றன. தேவனோடு நம்முடைய உறவிலே நாம் வளர ஆரம்பிக்கிறோம். ஆனால் தேவனுடைய திட்டம் தேவனோடு நாம் உறவாவது மாத்திரமல்ல, நாம் ஒருவரோடு ஒருவர் உறவுள்ளவர்களாக மாற வேண்டும். தேவதூதர்களும் நாமும் உறவுள்ளவர்களாக மாற வேண்டும். இயேசு ஒரு முறை சொன்னார், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொன்னார். நான் உங்களுக்காக
அங்கே ஒரு நகரத்தை கட்டப்போகிறேன் என்று சொல்லவில்லை. ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். அநேக வாசஸ்தலங்கள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்றை நான் உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்வேன் என்று சொன்னார். ஆம், மற்ற அறிவு ஜீவிகளை ஆயத்தம் பண்ணுகிறார். எதற்கு? நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு. நாம் தான் பாவிகளாயிற்று. நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதை இந்த உலகத்தில் தானே தேவன் வெளிப்படுத்துகிறார். நம்முடைய குணம் வெளிப்பட தகுந்த விதத்தில் பல சூழ்நிலைகளை தேவன் உருவாக்கி காட்டுகிறார். யோபுவை எடுத்துக்கொள்ளுங்களேன். சாத்தான் சொன்னது போல தேவன் அவருக்கு எல்லா நன்மைகளையும் செய்கிறார், அதனால்தான் யோபு தேவன் மேல் பற்றுதலாக இருக்கிறான் என்று சொல்லக்கூடாதபடிக்கு, எல்லாம் இழந்தாலும் நான் இந்த தேவனை தூஷிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறவனாக காண்பித்தார் அல்லவா? அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற மாற்றங்கள் நாம் தேவனை எவ்வளோ தூரம் நேசிக்கின்றன என்பதை காட்டுகின்றன. இதுதான் இப்பொழுது பரலோகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. பாவ நிவாரண நாள் என்று சொல்வார்கள். ஒரு விசாரணை நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த விசாரணையில் பாவ நிவாரணம் நடக்கிறது. பாவ நிவாரணம் என்றால் ஒப்புரவாகுதல். தேவன் தூதர்களை நம்மோடு ஒப்புரவாக்கப் போகிறார். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி தான் இந்த விசாரணையில் நடக்கப் போகிறது. அதனால் நாம் எப்படி இருக்கணும்? எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். சிலர் சொல்கிறார்கள், அவர் எப்போது வருவார் என்று தெரிந்தால் நாம் தயாராக இருக்கலாம் அல்லவா? இது மாய்மாலம், நடிப்பு. எப்போது வந்தால் என்ன? இன்றைக்கு இரவு வந்தால் கூட நான் அவரை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்வது தான் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு. உண்மை ஒன்று சொன்னார். திருமணத்திற்கு 10 பேர் சென்றார்கள். எல்லார் கையிலும் விளக்கு இருந்தது. 5 பேர் இடத்துல எண்ணெய் இருந்தது, 5 பேர் இடத்துல எண்ணெய் இல்லை. எண்ணெய் பரிசுத்த ஆவியானவரை சுட்டி காட்டுகிறது. 10 பேர் இடத்திலும் சத்தியம் இருந்தது, ஆனால் 5 பேர் இடத்துல வழி நடத்துகிற ஆவியானவர் இருந்தார். ரொம்ப முக்கியம். எவ்வளவுக்கு நமக்கு தகவல் தெரிந்திருக்கிறது என்பது அல்ல, எத்தனை பேர் ஆவியானவரால் நடத்தப்படுகிறோம் என்பது தான் முக்கியம். அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீ எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் என்று சொன்னார். அதனால் இந்த ஆண்டில் வந்து விடுவார், அந்த ஆண்டில் வந்து விடுவார், இப்போது வந்து விடுவார், அப்போது வந்து விடுவார் என்று நாள் குறிக்கிற வேலையெல்லாம் நமக்கு வேண்டாம். நமக்கு இருக்கிற உற்சாகத்தில் தேவன் சீக்கிரமாக வர வேண்டும் என்கிற ஆசையில் இப்படி நாள் குறித்து விடுகிறோம். தவறுதான். உற்சாகத்தில் செய்து விடுகிறோம், ஆனால் அது வேண்டாம். அப்படித்தான் வேதாகம் சொல்கிறது. தேவனால் நடத்தப்படுகிற ஒரு தன்மையில் நாம் இல்லை என்றால் ஆண்டவர் என்ன சொல்லுவாராம்? உங்களை எனக்கு தெரியாது என்று சொல்லிவிடுவாராம். தகவல் தெரியாது என்ற அர்த்தம். அறிதல் என்பது உறவு என்கிற அர்த்தத்தில் வேதாகமத்தில் வருகிறது. நான் உங்களை அறியேன் என்றால் உங்களுக்கு என்னோடு எந்த உறவும் இருந்ததில்லை என்று சொல்கிறார். உறவு இருந்தால்தான் நாம் ரட்சிக்கப்பட முடியும். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினார். ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி யார் என்பது நமக்கு தெரியும். எருசலேம் நகரம். சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அந்த நகரத்திற்கு என்ன அலங்காரம் கொடுக்கப்பட்டது? அந்த நகரத்தில் குடியிருக்க போகிற அவருடைய பிள்ளைகள் எப்படிப்பட்ட நல்லவர்களாக இருந்தார்கள் என்பதுதான் அவளுக்கு அலங்காரமா. அந்த நகரம் பலவிதமான விலையுயர்ந்த கற்களால் கட்டப்பட்டது என்பது அல்ல அதனுடைய அலங்காரம். பரிசுத்தவான்களுடைய நீதிகளை அந்த நகரம் அணிந்திருக்கிறது. தலைநகரத்துக்கு அழகு நல்ல குடிமக்கள். ஒரு திருச்சபைக்கு அழகு நல்ல குடிமக்கள். எங்கே சொல்லுவோமா? தேவன் நல்லவர். எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர். நான் அதற்கு சாட்சி. பரலோகம் செல்கிறவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? ஆட்டுக்குட்டியை பின்பற்றுவார்கள். அவருடைய ஆளுகை எப்படிப்பட்டது என்பதை பற்றி வெளிப்படுத்தல் 7:17 வாசிக்கிறோம். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்ப்பார். மறுபடியும் ஆட்டுக்குட்டியானவர். சிங்காசனம் என்பது அங்கே 4 கால்களும் உட்கார்வதற்கு ஒரு இருக்கையும் இருக்கிற ஒரு நாற்காலி இல்லை. சிங்காசனம் என்பது தேவனுடைய ஆளுகை. தேவனுடைய ஆளுகையின் மையத்தில் இயேசு இருக்கிறார்.
அவருடைய ஆளுகை எப்படிப்பட்டது? அன்பின் ஆளுகை. இவர் அவர்களை மேய்ப்பார். ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அன்றைக்கு நடத்துவார். சங்கீதம் 23 வாசித்து பாருங்கள். கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், அவர் என்னெல்லாம் செய்வார் என்று சொல்லியிருக்கிறது அல்லவா? அதையெல்லாம் நாம் பரலோகத்தில் அனுபவிக்கப் போகிறோம். தேவன் தாமே அவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இன்றைக்கு இந்த பூமியில் ஆட்டுக்குட்டியானவருடைய பாதையை பின்பற்றி செல்கிறவர்களால் தான் புதிய பூமியில் அவரோடு கூட இருக்க முடியும். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேர் என்று வெளிப்படுத்தல் 14 ஒன்று சொல்கிறது. நாமம் என்றால் குணம். இந்த தேவனுடைய குணம் நம்முடைய மனதில் எழுதப்பட வேண்டும், நம்முடைய நெற்றியில் எழுதப்பட வேண்டும், நம்முடைய மூளையின் முன்பகுதியில் எழுதப்பட வேண்டும். அப்பொழுது செயலில் தேவத்தன்மை காணப்படும். நமக்கு எழுதியிருக்கிறதா இல்லையா என்று பார்க்க வேண்டும் என்றால் மற்றவர்களை நாம் எப்படி நடத்துகிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். யாரையாவது நினைக்கும் போது கோபம் வருகிறது என்றால் இன்னமும் இந்த குணம் நமக்கு முழுவதுமாக வரவில்லை. ஒரு நேரம் மன்னிக்க முடிகிறது, இன்னொரு முறை மன்னிக்க முடியவில்லை என்றால் நாம் ஊசலாடி கொண்டிருக்கிறோம். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள், தேவனை எப்பொழுதும் பார்ப்பார்கள். ஏன்? அவருடைய நாமம் அவருடைய நெற்றிகளில் இருக்கும். புரிகிறதா? அவருடைய குணத்தை உடையவர்களாக நாம் இருந்தால்தான் அவரோடு எப்பொழுதும் இருக்க முடியும். நல்ல உறவில் தேவநாமத்தை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் மாறுவதற்கு தேவன் என்ன செய்கிறார் தெரியுமா? வாருங்கள் என்று அழைக்கிறார். அவரிடத்தில் போக வேண்டும். யாரெல்லாம் அழைக்கிறார்கள் தெரியுமா? இவர்கள் எல்லோருமே அன்பால் அழைக்கிறவர்கள் தான். ஆவியானவர் அழைக்கிறார். அவர் தான் நடத்துகிறவர், நம்முடைய மனதிலே பேசுகிறார். மனவாட்டியும் வா என்கிறார். மனவாட்டி என்பது தேவனுடைய ஆளுகையை சுட்டி காட்டுகிறது என்று சொன்னேன். தேவனுடைய ஆளுகை யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் இருக்கிறதோ அவருடைய வாழ்க்கையின் மூலமாக தேவனுடைய ஆளுகை நம்மை அழைக்கிறது. நம்முடைய வாழ்க்கையினாலே நாம் வாழ்ந்து காண்பிக்க வேண்டும். கேட்கிறவனும் வாயன்பானாக. வாழ்க்கையில் வாழ்வது மாத்திரமல்ல, வாயாலும் நாம் அழைக்க வேண்டும். கீழ்ப்படுகிற விசுவாசிகள் தங்களுடைய வாயாலும் மற்றவர்களை அழைக்க வேண்டும். தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், எனக்கு தேவை இருக்கிறது என்று புரிந்து கொண்டவர்கள் அவரிடத்தில் செல்ல வேண்டும். விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன் என்று சொல்கிறார். ஆம், தேவனுடைய தன்மையுடையவர்களாக நாம் மாறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது. நம்முடைய தேவையை நாம் புரிந்து கொண்டு அவரிடத்தில் செல்ல வேண்டும். அதற்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையாலும் வாயாலும் மற்றவர்களை அழைக்க வேண்டும். அப்பொழுது நாம் அன்பிலே வளர்கிறோம். ஆவியானவர் நம்மை நடத்தினார், இதெல்லாம் நமக்கு நடைபெறும். வருத்தப்பட்டு பாரம் சுமைக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு சொன்னார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று சொன்னார். ஆமாங்க, நாம் அப்படிப்பட்டவர்களாக மாற வேண்டும். திரையிலே தெரிகிற படத்தை பாருங்கள். ஒரு வண்டியை விசுவாசியும் இயேசுவும் சேர்ந்து இழுப்பதாக அந்த படம் வரையப்பட்டிருக்கிறது. நன்றாக கவனியுங்கள். நுகத் ஒரு பகுதி விசுவாசியின் கழுத்தில் இருக்கிறது, கழுத்தின் பின்புறத்தில் இருக்கிறது. அடுத்த பகுதி இயேசுவின் கழுத்தில் முன்பகுதியில் இருக்கிறது. நான் இப்படி சொல்கிறேன் என்பதற்காக அது இயேசுவானவர் இப்படித்தான் இருப்பார் என்றெல்லாம் நினைத்து விடாதீர்கள். விளங்குவதற்காக போடப்பட்ட படம் தானே என்று இயேசுவானவர் இப்படித்தான் இருப்பார் என்று யூகித்து விடாதீர்கள். படத்தை பார்த்தால் உங்களுக்கு விளங்கும். வண்டியை இழுப்பது இயேசுதான். நுகத்தின் அடுத்த பகுதி விசுவாசின் தோளிலே லேசாக இருக்கிறது. தேவனுடைய நுகம் மெதுவாயும் சுமை லகுவாகவும் இருப்பதற்கு காரணம் அவர் நம்மோடு சேர்ந்து இழைக்கிறார். அப்படி வாழ்ந்து பாருங்கள். இந்த உலகத்தில் பிரயோஜனமில்லாத காரியத்திற்காக நாம் நேரத்தை செலவழிக்கிறோம், பொருளை செலவழிக்கிறோம். ஆனால் அவருக்கு கவனமாய் நாம் செவி கொடுத்தால் நல்லதை சாப்பிடலாம். கொழுப்பான பதார்த்தத்தினால் நம்முடைய ஆத்துமா மகிழ்ச்சியாக அந்த நிலையில் நாம் இருந்தோம் என்றால் ஒரு காரியத்தை நாம் செய்வோம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் என்றால் இயேசுவின் பிறப்பு வளர்ப்பு என்றெல்லாம் நாம் நினைக்கிறோம். சுவிசேஷம் என்பது அதைவிட மேலானது. இயேசுவானவர் இந்த உலகத்தில் பிறந்து
வளர்ந்து இறந்ததெல்லாம் சுவிசேஷத்தின் ஒரு பகுதி தான். ஆனால் முழு சுவிசேஷம் என்ன தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்தை சுவிசேஷமாய் அறிவித்ததாக வேதாகம் சொல்கிறது. அதனால் தான் இங்கே ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் என்று சொல்கிறார். தேவன் ஆளுகை செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஆளுகை செய்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம இஷ்டப்படி வாழ்கிற வாழ்க்கை இல்லை, அவர் சொல்படி வாழ்கிற வாழ்க்கை. அதை நாம் என்ன செய்ய வேண்டுமா? பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிக்கும் சாட்சியாக பிரசங்கிக்க வேண்டும். வாயால் சொல்வது போதாது, வாழ்க்கையால் சொல்ல வேண்டும். அப்படி சொல்லும்போது நாமும் இன்னும் அநேகர் ஆயத்தமாக்கப்பட்டவர்களாக அவர்களும் தேவனுடைய சந்நிதியிலே நித்தியமாக நாம் வாழப்போகிறோம். 19ஆம் நூற்றாண்டில் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களெல்லாம் ஹவாய் தீவுக்கூட்டத்தில் உள்ள மொலக்காய் தீவின் தொலைதூரமான கலவு பாப்பா குடியிருப்புக்கு அனுப்பி கொண்டிருந்தார்கள். 1873ஆம் ஆண்டு பெல்ஜியத்தை சேர்ந்த டேமியன் டி ஊஸ்டர் என்கிற ஊழியக்காரர் அந்த மக்களுக்கு மத்தியில் ஊழியம் செய்வதற்காக புறப்பட்டார். ஆரம்ப நாட்களிலெல்லாம் அவர் சொல்லுவாராம், தொழுநோயாளிகளான உங்களை, தொழுநோயாளியான நீங்கள் என்றெல்லாம் பேசுவாராம். பிறகு தொழுநோய் அவரையும் தொற்றிக்கொண்டது. தொழுநோயாளிகளான நாம் என்று அதற்கு பிறகு பேச ஆரம்பித்தாராம். அவர்கள் அருகில் இருந்து அவர்கள் சாப்பிட்டு அவர்களை கவனித்து அவர்களுக்கு உதவியாக ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்தார். தொழுநோயால் 1889ஆம் ஆண்டு அவர் மரணமடைகிறார். தூரத்திலிருந்து இப்பொழுது நான் பாடம் நடத்துகிறேனே அதுபோல் யூடியூபில் பிரசங்கம் பண்ணினவர் அல்ல. அவர் நேரடியாக அந்த மக்களோடு இருந்து வாழ்ந்து அவருடைய கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்து தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தினவர். நம்மளை எத்தனை பேர் நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை வாழுகிறோம்? ஒருவேளை என்னோடு இருக்கிறவர்களுக்கு நான் அப்படிப்பட்டவனாக வாழவில்லை என்றால் இந்த பிரசங்கங்களினால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒருவேளை அது கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கலாம், ஆனால் எனக்கு நிச்சயமாக எந்த விதத்திலும் பிரயோஜனமாக இருக்க போவதில்லை. ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நல்ல பிதாவே, கிறிஸ்து, தேவன், ஆவியானவர் ஒரு மனிதனில் என்ன செய்ய முடியும் என்பதற்கு சாட்சியாக நாங்கள் வாழ்வதற்கு, அப்படி வாழ்ந்து பேசுவதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே. ஆமென்.